ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா கிரிஸ்பியா, சாஃப்ட்டா எண்ணெய் குடிக்காம உளுந்து வடை போடலாமா? நான் வந்துட்டு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கிறேன். 1 டம்ளர் உளுந்துல வந்துட்டு 10 வடை தாராளமா வரும். நீங்க சின்ன ஃபேமிலியா இருந்தா 1 டம்ளர் தாராளம். நான் வந்துட்டு இன்னைக்கு கிரைண்டர்ல தான் அரைக்கிறேன். நான் வந்துட்டு அல்ட்ரா கிரைண்டர் தான் யூஸ் பண்றேன். நீங்க மிக்ஸியில கூட அரைக்கலாம். மிக்ஸிலயா இருக்கட்டும், கிரைண்டர்லயா இருக்கட்டும், மாவ வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிறணும். அதில தான் இருக்கு நம்மளுக்கு ஹார்டா இல்லாம சாஃப்ட்டா கிடைக்கிறது. தண்ணிய தொளிச்சு தொளிச்சு அரைச்சுக்கோங்க. தண்ணி ஊத்திறக்கூடாது. இல்லன்னா தண்ணி விட்டுரும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு மாவ வந்து விட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா மேல மிதக்கணும். ப்ளஃபியா அரைச்சு எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தா தான் நல்லா அரைச்சிருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு மாவ 2 நிமிஷத்துக்கு நல்லா கை வச்சு அடிச்சுக்கோங்க. சில பேர் வந்துட்டு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஊற வச்சுருவாங்க மாவ அரைச்சு. அந்த மாதிரி வச்சா தான் ஹார்டா கிடைக்கும். நம்ம வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு மாவ அரைச்சதும் நம்ம எண்ணெய ஹீட் பண்ணி போட்டுறலாம். இஃப்தாருக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே போட்டுறலாம் அரைச்சதுக்கப்புறம். நீங்க அரைச்சு வச்சுறாதீங்க மாவ. ஸோ இதில அரிசி மாவா, அரிசியே எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயமா இருந்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கருவேப்பில, 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இருந்தா சேர்த்தா இன்னும் நல்லா வாசமா இருக்கும் வடை. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் புதினா சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையில. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடு பறக்க இல்லாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சிம்லயும் வைக்காதீங்க. சிம்ல வச்சு போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். கரெக்டான மிதத்தில வச்சுக்கோங்க தீய. இப்போ வந்துட்டு ஒரு பால் கவரு இல்ல எண்ணெய் கவரு. இது 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பக்கத்தில கொஞ்சமா தண்ணி வச்சு தண்ணிய தொட்டு தொட்டு மாவு எடுங்க. உங்களுக்கு ஒட்டாம சூப்பரா வரும். மாவு வந்து நெறையாவும் எடுத்துடாம கொஞ்சம் மீடியமா எடுத்துக்கோங்க. நெறைய எடுத்து போட்டிங்கன்னா, உங்களுக்கு வடை வந்துட்டு ரொம்ப பெருசு பெருசா மொத்து மொத்துன்னு வரும். ஸோ, அதுக்கப்புறம் கொஞ்சமா நடுவுல ஓட்ட போட்டு அழகா 1 பை 1 போட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா கிரிஸ்பியா நல்லா சாஃப்ட்டா ஸோ எண்ணெய் குடிக்காம நல்லா வரும். நம்ம கடையில வாங்குனா தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாவும், கிரிஸ்பியாவும் இருக்கும்லாம் இல்ல. ஒரு சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா வீட்ல போட்டோம்னா, நம்மளுக்குமே எல்லாமே சூப்பரா வரும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே நீங்க வடை வந்துட்டு வெளியிலயே வாங்க மாட்டீங்க. வீட்ல தான் போடுவீங்க. ஸோ நெறைய பேருக்கு வடை போட தெரியும். சில பேருக்கு வந்து ஒரு சில இது டிப்ஸ் தெரியாம இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 1 பை 1 இந்த மாதிரி எடுத்து போடுங்க. நல்லா ஒட்டாமையும் நம்மளுக்கு கையில எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். நல்லா சேஃபாவும் வரும். நல்லது போடுறது வந்து நல்லா நம்மளுக்கு வந்துட்டு சூப்பரா வரும். சிம்லயே வச்சு நீங்க போட்டீங்கன்னா, நல்லா கருகாம வரும். கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆனவுனே நீங்க வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் குடிக்காம உள்ள நல்லா ஈவனா வெந்து வந்திருக்கும். நான் வந்துட்டு எடுக்கும்போது கிளிக் பண்ணல. இப்ப தான் கிளிக் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா கடையில குடுக்குற மாதிரியே இருக்கு. நல்லா உள்ள சாஃப்ட்டா வெந்து வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.